ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டியான ரெசிபிங்க, லாப்ஸ்டர் கறி. லாப்ஸ்டர் குழம்பு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா ஒரு தட்டு சோறு பத்தாதுங்க. வேணும் நம்ம இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சூப்பரான டேஸ்டியான லாப்ஸ்டர் குழம்பு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லாப்ஸ்டர் குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ண தேங்காய் ஒரு 1/4 கப், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் கசகசா, மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன். இதை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கோர்ஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். அடுத்ததாக குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் சூடானதும் 2 பிரியாணி இலை, ஏலக்காய், கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, அன்னாசிப்பூ 1, 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம். அடுத்ததாக வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 1 பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அதுக்கு அடுத்ததாக ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகாய், இது காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிடலாம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளி சேர்த்துருக்குறேன். தக்காளி நல்லா வேகணும். அதனால் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தக்காளி நல்லா வேக வச்சுக்கலாம். இதை மூடி நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வெந்திருக்குங்க. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது மசாலாவை ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம். மசாலாவை நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி, மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இது நல்லா கலந்து கொடுத்துடலாம். நான் கொஞ்சம் குழம்பா வைக்க போகிறேங்க, அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கிரேவியாக வைக்க போகிறீங்கன்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா லாப்ஸ்டர் சேர்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸ் லாப்ஸ்டருங்க. இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்குறேன். இது எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாம். இந்த மாதிரி பெரிய சைஸ் லாப்ஸ்டர்னால் உங்களுக்கு உள்ள சதை நல்லா நிறைய இருக்கும், சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ லாப்ஸ்டர் எல்லாம் உள்ள குழம்புல சேர்த்தாச்சு. இதை வேக வைக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதில் கடைசியாக கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடைசியாக மல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளவுதாங்க. குழம்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுன்னு. லாப்ஸ்டர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சதையுமே நல்லா நிறைய இருக்குங்க இந்த பெரிய லாப்ஸ்டரில். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நல்ல சுட சோறு கூட இந்த லாப்ஸ்டர் குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அடடா அப்படி இருக்குங்க. ஒரு தட்டு சோறு பத்தாது, இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒன்று உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், உள்ள சதை எவ்வளோ இருக்குன்னு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.